ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிசோர்ஸ் பாட் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்ஸ்பயர் டீச்சிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணி தட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் வித்தவுட் பேரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது டீச்சிங் மெத்தடாலஜிக்கு ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயங்கள், ஒரு டீச்சர் அப்படிங்கிறவர் அவர் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், கிளாஸில் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 4 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் கிரேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி என்ன கிளாஸில் டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு பசங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் நார்மலாக ஒயிட் போர்ட் டீச்சிங் தவிர ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற போது அந்த ப்ரெசன்டேஷனில் என்ன வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ண முடியும், அவங்கள ஒரு டெப்த்தான ஐடியாவுக்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். அதேமாதிரி ஒரு லேர்னிங் மெட்டீரியலாக நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதி தர போகிறீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் எந்தளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணி நீங்கள் அந்த நோட்ஸ் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் கொலாபரேட்டிவ் லேர்னிங். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் எண்ண ஓட்டங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது ஒரு எஜுகேட்டர் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸ்லேயோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்க கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு காமனான ஒரு டிஸ்கஷன் நீங்கள் எப்பயுமே பண்ணிகிட்ருங்க. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் டீச்சிங் மெத்தடாலஜி ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இது நீங்கள் கிளாஸில் டெலிவர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எக்ஸ்ட்ரா நாலேஜ் பற்றி எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பவர்மெண்ட் த்ரூ என்கேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட், அதாவது லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி நீங்கள் தூண்டுறீங்க அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அவனுக்கு தூண்டணும் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கே அவனும் படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அவன் படித்தா ஈஸியாக அவனுக்கு புரியும், எந்த மாதிரி வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணால் இன்னும் அழகாக புரியும், என்ன மாதிரி வீடியோஸ் அவன் பார்க்குறான் அப்படின்னா இன்னும் டெப்த்தாக அவனுக்கு புரிய வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணணும். அதை அவனை பார்க்க வைக்கணும். அது மூலமாக அவனை லேர்ன் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா மெஷர் ப்ராக்ரஸ் அண்ட் ரிப்போர்ட் அண்ட் ரிசல்ட். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், அவனோட ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனை பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள். அதை டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அவங்க மேலே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆவாங்க. அவங்க டீச்சிங் மெத்தடாலஜிக்குள்ளே வருவாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு நல்லா புரிய வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.